மணி ஆகிப்போச்சு, மீன் வந்துருங்க. அவரும் சொல்லு வேலை இருக்குது, வேலை இருக்குது, போன கொடுத்தா மட்டும் கடவுறாள் 3 ரூபா சொல்கிறேன். இல்லைம்மா எவ்வளோ? 3 ரூபா சொல்கிறேன். 8 சைஸ் என்ன இருக்கும்? 1 1.25 கிலோ இருக்கும். 1 2 கேட்டால் படிஞ்சிருமே. கேட்டு பாரு. 8 கடை தானே? 8 எடுக்கலாண்ணா. அதெல்லாம் அது புரட்டாசி மாதம் தான் கூட அந்த ரேட்டு. அதான் சொல்கிறேன். இல்லைன்னா ஒரு மீன் அது 500 ரூபா கம்மியாக கிடையாது. அந்த டைமில் தான். இதே எவ்வளோ வச்சிங்க? 3 ரூபா. தாராளமாக எடுக்கலாம். ஃபஸ்ட் கண்ணாடி பறவை எடுத்து வந்துச்சியா? கண்ணாடி பறவைனா அதுக்கு தான் போட்டியே ஓடி இருந்தது. அந்த பறவை தான் அது வேறு வரல. இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு அது வந்து? ஏன்னா 2 அஞ்சு முடிச்சுட்டேன். ஒரு அக்கா வந்து கண்ணாடி பறவை ஏற்றி விட்டுருச்சு 500 ரூபா. கண்ணாடி பறவை வந்து வெட்டியே 2 மாதம் ஒன்றுமே இல்லை மார்க்கெட்டில். இன்னைக்கு மொத்தமே இந்த ஒரு கண்ணாடி பறவை தான் வந்துருக்கு. கண்ணாடி பறவை வெட்டியே 2 மாதம் ஆகுது. அந்த அளவு ரேர். ஆமாம், ரொம்ப ரேர். இதுவும் ஒரே முள்ளு தான், மரக்கண்ணு. கண்ணாடி பறவை டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துருக்குதுண்ணா இன்னும் நல்லா செம்ம கம்மியாக இருக்குது. ஊழியெல்லாம் இது சீலானா ஒரு 10 சீலா 3 ரூபா. சீலா வந்து இப்போ ஒரு வாரமாக வந்துங்கண்ணா. அப்படியா? செம்ம கம்மி தான். 4 ரூபா. புரட்டாசி மாதம்னால விலை கம்மியாக இருக்குது. இந்த மாதம் சாப்பிடலாம். அடுத்த வாரம் முடியாது. அடுத்த மாதம் மழை வந்துடும். உள்ள அதிகமாக பைப்பில் போகிறது கஷ்டம். அடுத்த வாரம் ஓப்பன் ஆகிடலாம் புரட்டாசி. புரட்டாசி முடிஞ்சாலும் மீன் வரணும்னா இப்பயே மக்கள் பாடு இல்லாத போயிட்டு கட்டில் போட்டுறாங்க. போட்டலாம் எவ்வளோ தான் நஷ்டப்படுவாங்க. கஷ்டம். பைப்பிலும் போகக்கூடாதா? சின்ன பைப்பில் தான் இப்போ போகுது. பெரிய போட்டில் கட்டில் போட்டாங்க. வெள்ளத்துலாம் கட்டில் விழுந்துருச்சு. இப்போ வியாபாரம்லாம் நஷ்டப்பட்டாங்க எல்லாமே. ஒரு வாரம் தான் சாப்பிட முடியும். ஆமாம், ஒரு வாரம்லாம் கஷ்டம். எல்லாம் அந்த கோயந்தா போடுறோம். நம்ம ஆளுங்க 4 கேஸோட முடிஞ்சிச்சு. நம்மளாம் 3 வாரம் தான். அதுக்கு மேலே தாங்க நாங்கள் சாப்பிட்டியா?